தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சும்மா ஜாலியாக போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே சார். கடந்த 4 நாட்களில் 10 கொலைகளுக்கு மேலே நடந்திருக்கு சார் ட்ரக்ஸ் கன்சப்ஷனால. ஸோ இந்த மாதிரியான ட்ரக்ஸ் புழக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப பரவலாக இருக்குது. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணப்படலை, வெளிநாடுகள்லேருந்தும் வெளி மாநிலங்கள்லேருந்தும் தான் இங்கே வருது, நாங்கள் அது எப்படி கட்டுப்படுத்த முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? தமிழகத்தில் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கான். எதுக்கு போட்டிருக்கான்? நீங்கள் உள்ளே போகும்போது அதை கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருக்கான். அதை உள்ளே உலாவ விடணும், கட்டி போட முடியாதுங்கிறதுக்காக போட்டிருக்கான். ஆனால் உள்நோக்கம் என்ன தெரியுமா? இந்த நாயை தெருநாய்கள் பழகிடக்கூடாது, இந்த நாய் அந்த தெருநாய்களிடம் போயிடக்கூடாது. உள்நோக்கம் அதுதான். நீங்கள் வர்றவங்களை எதிர்க்கு சொல்கிறதுக்காக சொல்லுவாங்க, உள்ளே இருக்கிற நாயை உழ விடணுங்கிறதுக்காக கட்டி போடாமல் வச்சுருப்பாங்க. ஆனால் உள்நோக்கம் என்னென்னா, இந்த நாய் தெருநாய்களோட புழங்கிடக்கூடாது. புழங்கிச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த நாயும் தெருநாய் ஆகிடும். இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் நாயை மட்டும் நல்லா சோறு போட்டு வளர்க்கக்கூடாது, தெருநாய்க்கள் இல்லாமல் பார்த்துக்கணும், அல்லது அந்த தெருநாய்க்களுக்கு நோய் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுவும் ஜீவன் தானே, ஆன்மா தானே, நம்ம பித்ரு தானே, ஏதோ ஒரு இது தானே. அப்போ அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இவர் என்ன பண்ணாருன்னா, போதை பழக்கம் வெளிநாட்டிலேருந்து வருது ஐயா, தெருநாய்க்கள் தான் வர்றாங்க வச்சுப்போம், வெளி மாநிலத்திலேருந்து தான் வருது, நீங்கள் உற்பத்தியே செய்யலை வச்சுப்போம். ஆனால் புழக்கத்தில் இருக்கா இல்லையா? அதை எப்படி தடுத்தீங்க? உங்களுக்கு தெரியலையா? எப்படி தடுக்க? நான் கேட்குறேன், விற்கப்படுகிறது ஸ்கூல்லையும் யூனிவர்சிட்டிலையும். நீங்கள் ஒரு டாஸ்மாகையே ஸ்கூல்லையும் யூனிவர்சிட்டிலையும் வைக்கக்கூடாதுன்னு தடுப்பு இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் இது இருக்கக்கூடாதுன்னா தடுப்பு இருக்குது. மசூதிக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா தடுப்பு இருக்குது. அப்போது நீங்கள் இந்த போதை கலாச்சாரம் அங்கே வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்லி கொடுத்தால் தானே கரெக்டாக வரும். நீங்கள் தான் ரம்மி எப்படி ஆடுறதுன்னு பாடத்து புத்தகத்திலே வச்சுருக்கீங்களே, பாடப்புத்தகத்திலே வச்சுருக்கீங்களே. ஒரு போதையின் அழிவை சொல்லணுமா வேண்டாமா? தெளிவாக சொல்லணுமா வேண்டாமா? இந்த முகமுடியை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் ஐயா முகமுடி ரொம்ப அவசியம் அப்படின்லாம் ஒரு விளம்பரம் கொடுத்தார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தார் தெரியுமா? அந்த மாதிரி போதைக்கு எதிராக விளம்பரம் இன்னி வரைக்கும் அவர் எதாவது கொடுத்துருக்காரா? ஏன் கொடுக்கல? அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் போதை வரணுங்கிறதோ அல்லது போயிடணுங்கிறதோ கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, நாய் உலாவ விட்டால் தான் நல்லதுங்கிறதுக்காக பண்ணுறாரு, திருநாய்களோட சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் பண்ணுறாரு. சந்தோஷம். ஆனால் அந்த திருநாய் உலாவதற்கு காரணம் என்ன? போதை கிடைக்கிறதே. அதுவும் இந்த கதை சொல்கிறாங்க இல்லையா, அண்ணாமலை ஐயா தெளிவாக சொல்கிறார். ஏங்க, கஞ்சாவை போய் யாராவது 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விற்பாங்களா? அதை அங்கே வச்சாலே விற்றுரும். இப்போது மதுரை மல்லின்னா அது தமிழ்நாடு பூரா நீங்கள் லாரியிலலாம் அனுப்பிச்சு விற்கணும். மதுரையில் எதுக்கு லாரியில் கொண்டு போய் விற்கணும்? அந்தந்த இடத்துல வச்சாலே விற்றுட்டு போயிடும் இல்லையா? ஸோ கஞ்சா அப்படிங்கிறது இருக்கின்ற இடத்திலேயே விலை போயிடும். அதை போய் கடத்தினாங்கன்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க. கடத்தப்பட்டது கஞ்சா அல்ல, சிந்தட்டிக்னு தெளிவாக சொல்கிறேன். கடத்தப்பட்டது வேற அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அவர் பேசுகிறத கேட்டிருந்துருக்கணும். குறைஞ்சபட்சம் இந்த மது விளக்குங்கிறத எடுத்துட்டு விளக்கை கொண்டு வந்துட்டு, இப்படி பொருளாதார பேலன்சிங் பண்ணலாம், என்கிட்ட அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன்னு அண்ணாமலை ஐயா 8 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். இனி வரைக்கும் நீங்கள் கூப்பிடவே இல்லையே. ஸோ உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தை எதுவுமே இதற்கு எதிரானதாக இல்லை. நீங்கள் அதை வளர்க்குறீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதே எப்படி இவர் களத்தில் இறங்கி 40-50 வருடமாக அரசியல் செய்தவர் ஸ்டாலின் ஐயா. அவருக்கு தெரியும் தன்னுடைய மகன், தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க கெட்டு போயிடக்கூடாதுங்கிற அக்கறை, தமிழ்நாடு பூராவுக்கு யாரும் கிடக்கூடாதுங்கிற அக்கறை அவருக்கு இருக்கும். ஆனால் புழங்குகிறதே. அப்போ வெறும் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுட்டு உள்ளுக்குள்ளே நாயை உலா விட்டுட்டிங்கன்னா போருமா? தெருநாய் ஜம்ப் பண்ணி உள்ளே வராது, வந்துருச்சு. அதை தான் இப்போ எடுத்து சொல்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட போறாரு. அதற்கு யாரெல்லாம் ஆதரவு அளிக்கிறாங்களோ அவங்கள தான் அமைச்சரவைகளில் நாங்கள் அமைச்சர்களாக உட்கார வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு அமைச்சரவைனா இந்த திறன் இருக்கிறவருக்கு அந்த அமைச்சரவை கொடுக்கணும்னு இருந்தது. யாரெல்லாம் கையை தூக்குறாங்களோ அவங்க தான் அமைச்சர்னு சொன்னால் எவ்வளோ கேவலமாயிடுச்சு. இந்த பதவிக்கே ரொம்ப கேவலமாயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது யாருக்காவது தெரியாதா? நான் உங்கள் பேட்டிலே சொல்லியிருக்கேன், மொட்டை அடித்தா முடி வளரும். அவருக்கு பிறந்துட்டார், அதனால் அவர் தான் முதலமைச்சர். அவருக்கு இன்னொருத்தர் பிறந்துட்டார், அவர் தான் முதலமைச்சர். அங்கே இருக்கக்கூடிய தொண்டன் தான் அதுக்காக வருத்தப்படணும். ஐயோ, காலங்காலமாக இப்படி KG 1 KG 2ன்னு நான் ஓட்டு போட்டுட்டே இருக்கேனே, தாத்தாவுக்கு ஓட்டு போட்டேன், அப்பாவுக்கு ஓட்டு போட்டேன், பையனுக்கு ஓட்டு போட்டேன், பேரனுக்கு வேறு ஓட்டு போட போகிறேனே. நேரு ஐயா மாதிரியான அனுபவம் உள்ள ஒரு அமைச்சர் கூட நான் இன்பநிதியிடம் பணியாற்றுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, காத்திருக்கிறேங்கிறாரு. ஸோ ஒரு அமைச்சர், ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர், ஒரு 12 பேர் நல்ல சுகத்தை அனுப்புவாங்க திமுகவில். ஸ்டாலின் ஐயா குடும்பத்தை தவிர ஒரு 12 குடும்பம் நல்லா அனுபவிக்கும். அதில் ஒருத்தர் இந்த நேரு. அவரே சொல்கிறார், துரைமுருகன் சொல்கிறார், தொண்டன் என்ன பண்ணுவான்? அவன் அடிமை சாசனம் சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இவருக்கு அப்புறம் அவருங்க இந்த வைத்தியம்
ஒரு சித்தாந்த சித்த வைத்தியசாலையோட ஃபோட்டோ வருது தெரியுமா, 6 தலைமுறையாக. அது முதல்ல எப்படி தெரியுமா வந்தது, 6வது தலைமுறை சின்ன குழந்தை ஃபோட்டோங்க. அந்த பிறந்த உடனே போட்டாங்க. எப்படி ஒரு டாக்டர் ஆகி சித்த வைத்தியம் பண்ண தான் போகிறாரு, இப்போவே ஃபோட்டோ போடுன்னு சொல்லிட்டு குழந்தை ஃபோட்டோங்க. இதெல்லாம் டாக்டரு, பெரிய பெரிய அறிவாளி. கடைசியில் அந்த குழந்தையோட ஃபோட்டோ போட்டாங்க. அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து வந்து இப்போ ஒரு பையனாக வந்துருச்சு. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்கிற இடத்துல யார் வேண்டுமானாலும் வரலாம். சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு உதயநிதி ஐயா முயற்சி பண்ணட்டும், புதிய துணை முதல்வராகி முயற்சி பண்ணட்டும், முதல்வராகி முயற்சி பண்ணட்டும். குறைஞ்சபட்சம் இந்த 2 எலெக்ஷன் இருக்குது இல்லையா, ஃபேஸ் 6 ஃபேஸ் 7, அங்கேயாவது போய் வெளியில் எங்கேயாவது போய் இந்தி கூட்டணிக்காக இவங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்தி கூட்டணியில் திமுகலேருந்து யாரையும் மீட்டிங்க்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்? வாக்கு செதறிடுங்கிற ஒரு பயத்தோட. இந்த சூழ்நிலையில் உதயநிதி ஐயா அவர் பிறக்கும் போதே வந்துருச்சு, பர்த் சர்டிஃபிகேட்லேயே போட்டிருந்தாங்க. அப்போ ஆதரவு அளிக்காத அமைச்சர்கள் எல்லாம் பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க இல்லைங்க. அது அமைச்சரவையோட லெவலே ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆதரவு அளிக்க மாட்டேன்னு யாருங்க சொல்லுவாங்க? துரைமுருகன் ஐயா சொல்கிறாரு. அவரை விட சிறந்த திமுக ஆள் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? அவர் பேசினாலே செம காமெடியாக இருக்கும். இதில் காமெடி வேறு பேசுவார். இவர் நேரு ஐயா எவ்வளோ பெரிய பெரிய ஆள்லாம் சொல்லிட்டாங்க. இதில் என்ன தொண்டனுக்கு என்ன வேலை இருக்குது? எல்லாரும் சொல்லுவாங்க. உதயநிதி, நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் உதயநிதி ஐயாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்கள். மிஸ்டர் உதயநிதி சீஃப் மினிஸ்டர் அப்படி தான் இருக்கும். FCMனு இருக்கும், ஃபியூச்சர் சிஎம்னு இருக்கலாம், தெரியல எனக்கு. சார், நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு போகலாம். சவுத் இந்தியாவில் எப்படி இருக்குது சார் பிஜேபியோட நிலைமை? பிஜேபி பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். 543 சீட்டில் 200 சீட்டு அது 3 தேர்தல்களாக வெற்றி பெறவே இல்லை. அப்போ அதை வெற்றி பெற்றதெல்லாம் எதில்? 343. தோத்தது எதில்? 343. இப்போது இதை போன தேர்தல் போது அவங்க பார்க்குறாங்க. 282 சீட்டு 2014, அதில் 136 சீட்டு 50%க்கு மேலே. 303 சீட்டு 2019, 282லேருந்து 27 தோக்குறாங்க, 55 புதுசாக ஜெயிக்கிறாங்க. 246 சீட்டில் 50%க்கு மேலே வாக்கு வாங்குறாங்க, 303 வாங்குறாங்க. இப்போது இந்த 200 சீட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த 200 சீட் எங்கே இருக்குது? தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, இப்படி இந்த ரூட்டில் போகுது. இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த 200 சீட் எனக்கு ஏன் 3 தேர்தலாக ஓட்டு போடலை? அவங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்களுக்கு நான் எதை கரெக்டாக பண்ணலை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ணாமலை ஐயாவை இங்கே கொண்டு வர்றாங்க. IPS கவர்னரை கரெக்டான பொறுப்பான ஆளாக கவர்னரை வைக்கிறாங்க. அரசியல்வாதியை வச்சுட்டா என்ன ஆகும்? அண்ணா அப்படின்னு அக்கா போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ஒரு IPS அதிகாரியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தன்னை கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறாங்க. அந்த 200 சீட்டு எனக்கு ஏன் ஓட்டு போட மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. பாண்டிச்சேரி உடைய அரசியலில் பிஜேபி இத்தனை வாக்குகள் வாங்கிச்சுன்னு போன தேர்தல் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த தேர்தலில் பாண்டிச்சேரியில் யார் ஜெயிப்பாங்கன்னு குழந்தைய கேட்டால் கூட பிஜேபின்னு சொல்லும். எப்படி நடந்தது இந்த மாற்றம்? ஒரு கிரண்பேடி வர்றாங்க, அப்புறம் தமிழிசை அக்கா போகிறாங்க. இந்த கரெக்டாக அந்த காம்பினேஷனை வைக்கிறாங்க. அந்த இடத்துல வேலைகளை ஒழுங்காக செய்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க. 5 வருடத்துக்கு முன்னாடி பிஜேபி அங்கே இல்லவே இல்லை. ஸோ ஒரு தொகுதி, இந்த 200 தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக தெலுங்கானாவில் மட்டும் ஒரு தப்பு பண்ணாங்க. அந்த உண்மையிலே நேர்மையாக உழைத்த அந்த பார்ட்டி லீடரை, ஏற்கனவே இருக்காங்க இல்லையா நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல, திமுகவுடைய ஜால்ராஸ் பிஜேபியில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அங்கேயும் சில ஜால்ராஸ் பிஜேபியில் இருந்து அந்த ஆளை அமுக்கிட்டாங்க. தெலுங்கானாவில் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. இல்லைனா இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கக்கூடிய பொசிஷனை விட 4 சீட்டு அதிகமாக பிஜேபி வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த தப்பை செய்யலை. அண்ணாமலைக்கு எதிராக இங்கேயும் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க, ஒரு மண்ணும் நடக்கலை. ஆக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க. 6 மணி 2 நிமிடத்துக்கு சவுத் சைடில் 3ல் என்னுடைய ராக்கெட் போய் சேரும், இந்த நாளில் போய் சேரும், அதுக்கப்புறம் இப்படி விரியும், தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும். 14 நாள் அங்கே இருக்கும். 14 நாள்னால் நமக்கு தான் 14 நாள், அங்கே 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருக்கும். இத்தனை புகைப்படங்களை எனக்கு அனுப்பும். இதை எப்படி திட்டமிடுறான் ஒருத்தன்? அறிவியல். அதே மாதிரியான விஷயம்தான் இந்த 200 சீட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் தென்னகத்தில் நல்ல ஸ்கோப் இருக்குங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி தேதிக்கும் தென்னகத்தில் அதிக சீட்டு வாங்கியிருக்கிற தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சி பிஜேபி தான். நம்ம தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு சீட்டு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சவுத் இந்தியாவில் அதிக சீட்டு வச்சிருக்கிறது 2019 பிஜேபி தான். அது இன்னும் அதிகமாக போகுதுங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாக இருக்குது. தமிழ் ஜனம் வாயிலாக பல முக்கிய தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.